சரி, ஓகே. இப்போது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ இருக்க முன்னாடியை பார்த்துட்டுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்ன விஷயம் அப்படின்னா, எஸ்பி ஆஃபீஸில் நடந்தது. அதாவது என்ன எஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னா, இந்த போல் டிவியை பற்றி ஒரு நபர் தவறுதலாக பேசுகிறார். சரியா? அந்த தவறுதலாக பேசுகிறவர் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு யார் போயிருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரு சபை நடத்துகிறான், அந்த சபைக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ யார் போகணும்? இன்னும் புரியும்படியாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. 3வது மனுஷன் உள்ளே உங்கள் குடும்பத்தை அவதூறாக பேசலாம். அவதூறாக பேசி உங்களை திட்டுறான், அது இதுன்னு ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் போய் முன்னாடி நிற்கணும்? அந்த குடும்பத்தோட தலைவன் அல்லது அந்த குடும்பத்தில் முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி தான் போய் என் குடும்பத்தை இப்படி பேசிட்டாங்க, என் குடும்பத்தை இப்படி அவதூறாக பேசிட்டாங்க, என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தவர் இப்போ எங்களுக்கு விரோதமாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்லி என்ன பண்ணணும்? முன்னாடி போய் நிற்கணும். இதுதான் வழக்கம், இதுதான் முறையும் கூட, இதுதான் உண்மையும் கூட. உங்ககிட்ட உண்மை இருந்தால், உங்கள் அப்பா கிட்ட உண்மை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவார்? அந்த குடும்பத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் போய் ஆமாங்க நான் உண்மையாக இந்த விதை நடத்திட்டுருக்கேன், ஆனால் நான் என்னுடைய இதில் ஒருத்தர் சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு போய் முன்னாடி நிற்கிறது தானே முறை. சரியா? இதை தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, எங்கள் பூல் டிவி கண்காணி ஆட்டுக்கு ஒன்றுனாலே பூலை தூக்கிட்டு ஓடி வந்துடுவார், இந்த சபைக்கே ஒரு பிரச்சனை அவர் என்ன பண்ணுவார்? எதை வேணாலும் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்க. இது நான் கண்ணில் பார்த்தது. சரியா? இது நான் பொய் சொல்லணும் அல்லது இது நான் நீங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் நினைக்கல. ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறவனு இருக்க தான் செய்வான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த பூல் டிவியில் ஒரு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி நீங்களே ஏமாறாதீங்க. அவனுக்கு நாங்கள் சொந்தக்காரங்க கிடையாது, அவனுக்கு நாங்கள் வேறு யாரும் கிடையாது. எப்படி அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களை மாதிரியே நாங்களும் ஏழைங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன கோஷ்டிகள். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி சென்னையில் இருக்கிற கோவிந்தராஜ் பிரதர், கொல்லங்கோடில் இருக்கிற பாஸ்கரன், தேனியில் இருக்கிற சத்தியமூர்த்தி ப்ளஸ் பாலா, அது போக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வெளியில் போனவங்க தான் நாங்கள். அப்போ நாங்கள் கொடுக்க வந்த நாங்களே இந்த சபைக்கு எகென்ஸ்டாக ஆடுறோன்னா அப்போ என்ன இருக்கும்? இந்த சபையிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். கேட்குறவன் கேளு, கேட்காதவன் அது உங்கள் விருப்பம். சரியா? ரைட். நடந்தது என்னவோ, அதுவும் மற்ற யூடியூப் சேனலை பார்த்து நான் பேசலை, என் கண்ணு முன்னாடி அந்த சபையில் நடந்த தவறுகளை நான் பார்த்தேன், அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால தான் நான் வெளியில் வந்தேன். இன்றைக்கி நான் வெளியில் வந்ததுக்குள்ளே ஆல்ரெடி அந்த சபையில் இருக்கிற மெம்பர்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பான்? ஃப்ராங்க்லின் கடனை வாங்கிட்டான், பேய் கூட ஐக்கியமாயிட்டான், பேய் அவனை தாக்கிடுச்சு, அவன் கூட இது புந்துச்சு, அது புந்துச்சுன்னுவான் அந்த முட்டாத்தையுடைய மகன். புரியுதா? அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓஹோ இவர்கிட்டே பேய் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், அங்கே நான் இதை சொல்கிற விஷயத்தை கேட்டு அங்கே ஆண்டவர் இருக்காரா இல்லை பேண்டவர் இருக்காரான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ எஸ்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை யார் முன்னாடி நிற்கணும்? உங்கள் குடும்பத்தில் யார் மூத்தவங்களோ அவங்க தான் பின்னாடி நிற்கணும். சரியா? அதுதான் முறை. ஏன்னா உங்ககிட்ட உண்மை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க அப்பாவோ யார் மூத்தவங்களோ அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. சரியா? ரைட். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சபையில் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு நாள் திடீர்னு இங்கே எனக்கு ஃபோன் வருது, எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் என்ன சொல்லிட்டாங்க, உடனே நீங்கள் எல்லோரும் வாங்க, கிட்டத்தட்ட சபையில் இருக்க எல்லா லேடிஸும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த யூடியூப்பில் இந்த நபர் தவறுதலாக இந்த சபையை பற்றி தவறுதலாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றுக்கு திரட்டுறானுங்க. அதே மாதிரி ஒன்றும் திரட்டினானுங்க. நான் என்ன நினச்சிட்ருக்கேன், இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு ஃபோன் வருது, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் உடனடியாக, அப்படியா சரி போவோம்னு சொல்லிட்டு என்னுடைய லேப்டாப்பை தூக்கி போட்டு நேராக போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாமே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு தான் பண்ண முடியும்னு. ஆனால் அங்கே எதுவுமே பண்ணலைன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, எதுக்கு இருக்கட்டுமே நான் எடுத்து போட்டு போயாச்சு. மதுரை போயாச்சு. பூல் டிவி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க.
ஓகே நாளைக்கு காலை உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே சரி அப்படிங்கிறோம். அடுத்த நாள் காலையில் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. எல்லோரும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயாச்சு. எனக்கு அது வரைக்கும் யார் வக்கீல் ஆஜராக போகிறா, என்ன கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க, என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்க போகிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. நான் அப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, புல் டிவி கண்காணி தானே முன்னாடி நிற்கேன்னா, ஏன்னா என்ன இது ஒரு வீட்டில் பிரச்சனைனா அப்போ தான் நம்ம நிற்கணும், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் முன்னாடி யாரோ அவன் தான் நிற்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கிறேன். ஓ புல் டிவி தான் என்ன பண்ணுவார் போகிறாரு, முன்னாடி போய் எல்லாம் பேசி எல்லாம் பண்ண போகிறாரு, நம்ம மேலே நின்று என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு போய் நிற்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா ஆட்டுக்கு ஒன்றுனா நான் என்ன பண்ணிடுவேன், பூலை தூக்கிட்டு பூலே இல்லாத பூலை தூக்கிட்டு நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறத அந்த சேரில் உட்காரும்போது நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அப்போ உண்மையாலுமே சபைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த புல் டிவிக்காரன் என்ன பண்ணுவான், தூக்கிட்டு வருவான், நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஆனால் எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் நினச்சதுக்கு எதிர்மறையாக தான் நடந்தது. என்ன தெரியுமா நடந்தது? 25 பொண்ணுங்க 25 லேடிஸ் அங்கே போயிருக்காங்க. சரியா? அந்த 25 லேடிஸில் இவன் சொந்தக்காரர் உட்பட அடக்கம், இவனுக்கு கூட பிறந்தவங்களும் இவனுக்கு பெற்றவங்களும் இவன் சார்ந்த ரிலேஷன்ஸ் எல்லாருமே அடக்கம், எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அன்னைக்கு கேஸ் கொடுக்க போனது யாருன்னா, யாராக இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க? நீங்கள் யாராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க? அவன் சொந்தக்காரர் யாரோ ஒருத்தன் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவன் சொந்தக்காரிலேருந்து ஒரு குண்டூசி ஒருத்தர் கூட முன்னே நின்று வரல. யாரை திரும்ப இவன் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான்? அங்கே இருக்கிற ஆதரவற்ற பொண்ணு யார், 2 பேர் இருக்காங்க பாருங்க, தங்கம் பவுனுன்னு சொல்லிட்டு. அந்த 2 பொண்ணுகளில் பவுன் அப்படிங்கிற பொண்ணை தான் இவன் பகட்டக்காயாக யூஸ் பண்ணுறான். இப்படி அந்த பொண்ணை தான் வச்சு கேஸ் கொடுக்க பார்க்குறான். நாங்கள் உள்ளே போனது எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவன் முன்னாடி வராமல் யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நாளைக்கு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு போலீஸு ஒரு கோர்ட்டு ஒரு கேஸுன்னா எப்படி ஒரு பொட்டை பிள்ளை, இத்தனைக்கும் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணை நாளைக்கு கேஸு கோர்ட்டு கேஸுன்னா எப்படி அந்த பொண்ணு தனியாக போய் நிற்கும்? எப்படி நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு போலீஸ் அந்த டைமில் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க, அல்லது அடுத்த நாள் வான்னு கூப்பிட்றாங்க, எப்படி அந்த பொண்ணு போகும்? ஏன்னா இவன் பூவில் கையில் ஆட்டிட்டு படுத்துருவான் ரூமில். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு தனியாக போய் எப்படி போகும்? இந்த யோசனை எதுவுமே இல்லாமல், ஏன்னா அது இவனுக்கு தேவை கிடையாது, ஏன்னா அது எவனோ பெற்றது ஒன்று. 2வது ஆதரவு இல்லாத பிள்ளைங்க. நாளைக்கு அதுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஆமானா ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு இவன் கையை விரிச்சிட்டு போயிடுவான். கரெக்டாக? அந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணை வச்சு அந்த நபர் மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்க. எனக்கெல்லாம் ஒரே ஷாக். வக்கீல் வராங்க, அந்த கேஸ் ஃபைலை காட்டுறாங்க, சார்ஜ் ஷீட்டை காட்டுறாங்க. ஓகே இது தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். சரி அந்த பொண்ணு பேரில் தான் இருக்குது, சரி இவனையாவது உள்ளே சேர்த்துருப்பாங்கன்னு போய் கேஸ் ஃபைலில் பார்த்தா இவன் பேரே காணோம். இவனுக்கும் அந்த கேஸ் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கான். எனக்கு இன்னும் ஷாக்கு, என்னடா இது? சரி ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னா இவன் பேராது உள்ளே இருக்கணும்னா பேரும் இல்லை. வந்திருக்கு 25 லேடிஸும் வெளியில் நிற்கிறாங்க. எதுக்கு? போராட்டம் பண்ண போகிறாங்க. என்னன்னு? அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க, யார் மேலே? இந்த யூடியூப்பில் வீடியோ போட்ட மேலே ஆக்ஷன் எடுக்கன்ட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. எஸ்பி ஆஃபீஸில் ஒன்று சொன்னாங்க, அது என்னன்றது அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்போ என்ன நடக்குது? இவன் வரவே இல்லை. கடைசியில் வக்கீல் வராரு, அந்த இதை ஷீட்டெல்லாம் காட்டுறாங்க, பேர் நோட் பண்ணுறாங்க. நீயாமா நீ தானம்மா, ஒரே ஒரு பொண்ணு தான், டீட்டெயில் கூட ஆதார் கார்டு எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். அப்படி எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அப்போவாது இந்த சபைக்கு முன்னோடியாக இருக்கிற அதாவது அந்த சபையில் ஆரம்பித்த அந்த புல் டிவியோட கண்காணி என்ன பண்ணணும்? அப்போவாது உள்ளே ஆமாங்க என் சபை தான், நான் இப்படி தான் சொல்லணும் இல்லை? நீங்கள் நினச்சிருப்பீங்க சொல்லியிருப்பாங்க. அப்போவும் சொல்லலை. என்ன பண்ணிட்டான்னா மரத்தடியில் கையில் பிடிச்சின்னு நின்றுக்கிட்டான். இதெல்லாம் வெளியிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். மரத்தில் கையில் பிடிச்சி நிற்கிறேன். கையில் பிடிச்சி நின்னா ஃபோனை, சரியா, கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். யார்கிட்டயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. ஏன்னா எப்படி நாளைக்கு இந்த பொண்ணுக்கு இந்த கேஸை அப்படி சப்போஸ்
ஃபைல் பண்ணியிருந்தா இந்த பொண்ணு எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகுது? இவன் வருவானா? இங்கேயே நைட்டியை மாட்டிட்டு பொட்டை பிள்ளைங்களை முன்னாடி விட்டு இவன் பின்னாடி உட்காந்துருக்கானா? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு எப்படி? சரியா? ரைட். எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே போயாச்சு. நீங்களாம் முதல்ல எஸ்ஐயை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க ரிசப்ஷனில். அப்போ எஸ்ஐயை பார்க்கறதுக்கு யார் போகிறா? பாதுகாவலன். அதாவது பாதுகாவலன்னா யார்? சபைக்கு பாதுகாவலன் இல்லை, அந்த பூல் டிவி கண்காணிக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் பொட்டையாக்கி வச்சுருக்கான்ல. சரியா? ஒரு அடிமையா வில்சம் போகிறாப்புல. நான் சொல்லலை, அதை அவனே சொன்னது. சரியா? அதுக்கப்புறம் அந்த கேஸ் கொடுக்க போகிற அந்த பவுன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு போகுது. ரெண்டாவது ஜெனி சிஸ்டரும் மேலே போகிறாங்க. அடுத்து செபஸ்டின் அவரும் போகிறாப்புல. இங்கே இருக்கிற 4 பேர் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. அந்த கேஸ் எத்தனை பேர் வெளியில் இருக்கும்? 25 பேர் வெளியில் இருக்கு. இவங்க 4 பேர் போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நமக்கு இந்த இதெல்லாம் புதுசு கிடையாது, போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன் உள்ள. யார்? விஜயராஜ் அப்படிங்கிற நபரும் வராப்புல. வந்துட்டு அந்த விஜயராஜ் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, உள்ளே வரன்னதும் அவரும் ஜகா வாங்கி பின்னாடி நின்ட்டார். சரி, இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கக்கூட நேராக எஸ்ஐடியே போய் சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இது என்ன ஒரு இதில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, கழுவி ஊற்றாத குறையாக சொல்கிறாரு. என்னென்னா, சார் நான் 15 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது என்கிட்ட வரும், அதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்க முடியும். இவங்க அதெல்லாம் பண்ணாமல் திரும்ப திரும்ப வந்து இந்த பேப்பரையும் நோட்டையும் டிஸ்க்கு கொண்டு வந்துட்டேன், பென்ட்ரைவை கொண்டு வந்துட்டேன். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், டிஸ்க்கு, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, சிடி, அதை போட்டு கொண்டு வந்துட்டேன். இவங்க எந்த காலத்தில் சார் இருக்காங்க? இப்போல்லாம் யார் சார் சிடியை போட்டு கொண்டுட்டா? அதெல்லாம் ஒரு பென்ட்ரைவில் போட்டு காப்பி பண்ணி அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொண்டு வாங்க சார் அப்படின்னு என்கிட்ட சொல்ல, அவர் பின்னாடி சிரிக்காத குறையாக சொல்கிறார். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தானே பண்ணணும். ஓகே சார், நான் பண்ணி ஒரு 1/2 hour உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தால் வில்சன் ஒரு பக்கம் கையாடுது, செபஸ்டினுக்கு பக்கம் ஒரு பக்கம் கையாடுது, கீழே வந்த பூல் டிவி கண்காணிக்கு ஒரு பக்கம் ஆடுது. ஏன்னா அங்கே எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னே தெரியலை. புரியுதா? ஏதோ ஒரு, அதாவது தான் சிக்கக்கூடாது, ஆனால் மற்றவங்கெல்லாம் அல்லோடப்படணும், நாங்கள் மட்டும் சிக்காமல் அப்படியே நின்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் சீனை போடணுன்றதுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அப்போ இந்த ஒருத்தனால மற்றவங்களாம் மாட்டக்கூடாதுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில் வந்தாச்சு. கடைசியில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னது நேரடியாக போகிறேன். நேரடியாக பூல் டிவி கண்காணி வீட்டுக்கு போகிறோம். போய் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க உட்காரோம். அப்போது நான் என்ன யோசிக்கிறேன், சரி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்களே, இப்போவாவது இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அங்கேயும் அந்த பவுன் அப்படிங்கிற பொண்ணை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறான். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஏன் இவன் வீட்டில் பொட்டை பிள்ளைங்களே இல்லையா, இவன் வீட்டில் பொம்பளைங்களே இல்லையா, இவனோட அக்கா தங்கச்செல்லாம் இல்லையா, இவன் அம்மா இல்லையா, இவன் கூட பிறந்த எத்தனையோ சொந்தங்க இருக்காங்க, ஏன் அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல? ஏன் செபஸ்டின் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல? ஏன் அந்த மற்ற வீட்டிலேருந்துலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல? எனக்கு மகன் அப்படிங்கிறானே, இப்போ தற்போதைய மகன், டெம்பரவரி மகன் ஒருத்தனுக்கான, ஏன் அவங்க வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க? விஜயராஜ் வீட்டிலேருந்து யாரும் வரல, யார் எங்கேருந்து வரலையே? அப்போ ஆதரவற்ற பிள்ளைகளை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சான். அந்த பவுன் அப்படிங்கிற பிள்ளைங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சான். அதுங்களை கேட்குறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. சரி, அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சான். சரியா? சரி, அந்த புள்ளியோட டேட்டா தான் என்கிட்ட வருது. கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறாங்க. நானும் என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். சரி, அப்போவாது அடுத்த கம்ப்ளைண்ட் இவன் கொடுப்பான், இவனுடைய டீட்டெயிலாம் கொடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதுங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா, டேய் பூல் டிவியை பார்த்துருக்கவனில் அவனு சொல்கிறேன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, மயிரே போச்சுன்னு ரூமில் போய் கதவை சேர்த்துட்டு போய் தூங்கிட்டான். புரியுதா? டேய், இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன்டா, நான் இதை பொய் சொல்லலை, அதை அப்படியே போய் செஞ்சு போய் தூங்கிட்டான். நான் இங்கேருந்து 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போய் உட்காந்து எனக்கு தலையெழுத்து மயிரா உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இவன் மயிரே போச்சுன்னு தூங்கிட்டான். எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருச்சிலேருந்து கூப்பிட்டான், அவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் இங்கே தான் ஒரு கொத்தடிமை இருக்கானே பாவம், யார் பொம்பளை கட்டி வச்சேன்னு சொன்னானே, அவனை கடைசியில்
அவனுடைய ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு, சரியா, 2 பொண்ணுங்களை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சான். அந்த வில்சனோடைய ஒய்ஃப் பேர்லேயும் அந்த பவுனுங்கிற பொண்ணு பேர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுட்டு இவன் முண்டை பூவாச்சுன்னு போய் என்ன பண்ணிட்டான், போய் அங்கே ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டான், நைட்டியை மாற்றிட்டு போய் படுத்துட்டான். சரியா, நான் வெளியில் உட்காந்து யோசிக்கிறேன், இப்படி ஒரு ஈனமான ஒரு நாய் கூடவா நான் ட்ராவல் பண்ணேன். முன்னாடி நான் பண்ணிடுவேன், நான் சொருகிடுவேன், நான் புளுத்திடுவேன் அப்படின்றவன் ஒரு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட இவன் வெளியில் வரல அப்படின்னா, அப்போ இவன் மேலே என்ன இருக்குது, ஏதோ இவன் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றம் இருக்குது, இவங்கிட்ட உண்மை இல்லை, அதனால தான் இவன் பின்வாங்குறான். ஏன்னா தான் வீட்டை ஒருத்தன் இடிக்க வரான்னு சொன்னால் அந்த வீட்டோட முதலாளி என்ன பண்ணுவார், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், முன்னாடி போயிட்டு எதுக்குடா வந்து இடிக்கிற, இதுக்குள்ளே இத்தனை குடும்ப வாழ்த்து இத்தனை பேர் இருக்காங்க, ஏன்டா இடிக்கிறேன்னு கேள்வி கேட்பேன். ஏன்னா அவனுடைய வீடு அவன் உண்மையாக இருந்தான். இதே இன்னொருத்தன் வீட்டை அபகரிச்சிருந்தா, இன்னொருத்தர்கிட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருந்தா, இன்னொருத்தர் பொண்டாட்டிங்களை அபகரிச்சிருந்தா, இவன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு லைவில் கரெக்டாக இருந்தால் இவன் முன்னாடி வருவானா, வீடு தானே இடிச்சிட்டு போ, நான் அப்புறமேட்டு ஏதோ ஒன்று கட்டிக்கிறேன், இப்போதைக்கு இந்த பிரச்சனை அமைதியானால் போதும், அப்படி தான் நினைப்பான். அந்த மனநிலைமையில் தான் அவன் அன்றைக்கி நடந்தது. எனக்கு அப்படி தோணுச்சு, புரியுதா? அதனால் எஸ்பி ஆஃபீஸ்குள்ளவும் இவன் வரல, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவன் கம்ப்ளைண்ட்டுக்கும் வரல. அதாவது இவன் பேரில் கம்ப்ளைண்ட்டில் கேட்டால் இவனை பாதுகாக்கிறதுக்கு நடந்த வேலை மாதிரியே இருந்துச்சே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயமும் அங்கே நடக்கலை. அப்போ எஸ்பி ஆஃபீஸில் இதுக்கு ஒரு ஆதாரம் கேட்பீங்க இல்லையா? ஸோ யார் பேரில் இருக்குன்றதை நான் ஷோ பண்ணிடுறேன், ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், யார் பேரில் இருக்குது, பவுன் அப்படிங்கிற பொண்ணு பேரில் தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, வேறு யார் பேர்லையும் இல்லை. 30 பேர் போன இடத்துல அந்த பொண்ணு பேரில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சே தவிர வேறு எந்த பொண்ணு மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. அதுலேயும் கம்ப்ளைண்ட் என்ன திரும்ப இருந்தது அதையும் சொல்கிறேன். வேலைக்கு ஆட்கள் போனோம், அதை பாருங்க, வேலையை பார்த்தோம், 10,000 ரூபா எனக்கும் மற்ற நபர்களுக்கும் மோசடி. எப்படி வந்தது வேறு, நடந்தது வேறு, ஆனால் இங்கே பண்ணது என்னது, மோசடி பண்ணோன்னு. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அப்போனா இவன் உண்மையாக இருந்தவனா போய் சொல்லியிருப்பான்ல, என்னன்னு சொல்லியிருப்பான், இவன் சொல்லணுன்னு எப்படி திரும்ப உண்மையை சொல்லியிருப்பான் எஸ்பி ஆஃபீஸில். ஐயா இப்போ அவங்க கேட்பாங்களே, ஏங்க ஒருத்தர் உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கணும், ஏன் வந்து உங்கள் சபையில் இருக்க பெண்கள் எல்லாத்தையும் அசிங்கமாக பேசணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவனால் அங்கே சொல்ல முடியாது. இவன் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஆனால் உண்மையில் ஆமாங்க, இந்த நேரத்தில் ஒரு நபர் சென்னையிலேருந்து எங்கள்கிட்ட வந்தார், நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறத பார்த்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு சென்னையில் மழை வந்துருச்சு, அப்போ எங்கள் சபையை சார்ந்த ஒரு நபர் அங்கே இருந்தார், அவருக்கு ஃபோனை பண்ணி எங்கே விசாரிக்கல, அவர் ஆதரவற்றில் இருந்தார், அவரும் இந்த சபையில் ஒரு மெம்பர் ஆச்சு, ஏன் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலன்னு சொன்னதுக்கு நீ யாரா தேவடியா மகனே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 5 பேர் கூட்டு பசங்க இருக்கோம், என்ன இஞ்சுக்கும் இல்லாத பசங்க இருக்கோம், அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை போட்டு தாறுமாறாக என்ன பண்ணோம், கெட்ட வார்த்தையிலையும் அவன் குடும்பத்தை, அவன் குழந்தைய எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டோம். பேசினதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. 4 மாதமாக போட்டு எங்களை பின்னாடி விட்டு ஓத்துன்னு ஓத்துட்டு இருந்தார். இப்படி பின்னாடி விட்டு ஓத்துன்னு ஓலுன்னு ஓத்துட்டு இருந்தார். அதனால் அதை தாங்க முடியாமல் தான் இப்போ வந்து நாங்கள் கேஸ் கொடுக்க வந்தோன்னு இந்த பூல் டிவியில் உள்ளவன் சொல்லணும். சொல்லுவானா? இப்படி சொல்ல மாட்டான். அதனால் அந்த பவுனுங்கிற பிள்ளைய விட்டு வேலைக்கு வந்தான், வேலையை கொடுத்தான், காசு கொடுக்கல, அதனால் எங்களை ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளத்தில் பார்த்தாங்க. ஆண்டவர் உண்மையானவர் இல்லையா? கோவிந்தராஜ் பிரதர் அப்படிங்கிறவரும், ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரும், பாஸ்கர் அப்படிங்கிறவரும், சத்தியமூர்த்திங்கிறவரும் எல்லாரும் பணம் கொடுக்க தானே வந்தோம். அப்போ ஆண்டவர் அதை பார்ப்பார்ல, என்ன பண்ணார், பெரிய ஆப்பை எடுத்து அவன் குண்டியில் மொத்தமாக வச்சு சொருக்கிட்டார். யார் வீட்டில்? பூல் டிவியோட வாயிலேருந்து கீழே வரைக்கும் இறக்கிட்டார் ஆண்டவர். புரியுதா? எப்படி இறக்குனா தெரியுமா? இந்த கம்ப்ளைண்ட்லாம் செல்லுபடி ஆகாதுப்பா, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஆப்பை சொருக்கிட்டார். அந்த நைட்டு அந்த இடத்துலேருந்து நான் வெளியில் வந்தது தான். எப்போ? அந்த நைட் அவன் வீட்டில் அந்த கேஸ் கொடுத்தான் பார், அந்த நைட்லேருந்து நான் வெளியில் வந்தது தான்
அதற்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஃப்ராடாக இருக்கான், இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடாக இருக்கான். இவனுக்கு சாதகமாக ஆதரவற்ற பிள்ளைகளை இறக்கி இவன் பின்னாடி நைட்டியை மாற்றிட்டு போயிடறான்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உடனடியாக அந்த இடத்த ஸ்டாப் பண்ணேன். இதுதான் நடந்த உண்மை, புரிஞ்சுக்கங்க. புரியுதா? இது நான் பொய் சொல்ல, எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியமும் எனக்கு இல்லை. வேணா இந்த கம்ப்ளைண்ட் என்னுடைய நம்பருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் சேட் பண்ணி இதை அப்படியே உனக்கு ஷோ பண்ணுறேன், என்ன எழுதிருக்கு நீங்கள் பார்த்துக்க. ஓகேவா? சரியா? ஆகையினால இந்த பூல் டிவியில் இருக்கிற இந்த பூல் கண்காணி அப்படிங்கிறவன் 1ஆம் நம்பர் லுச்சா பாடு. புரியுதா? இவன் ஏமாத்துறவன். இவங்கிட்ட உண்மை கிடையாது, வேண்டவர் தான் இருக்கார். இதான் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறான், அன்றைக்கி ஒரு பேச்சு பேசுனான். அன்றைக்கி சொத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு டெய்லி ஒரு வீட்டில் போய் தின்னுறேன் நான். இன்றைக்கி சொல்கிறேன், நான் என்ன மஸ்ருக்கு போய் சொத்து எழுதி கொடுக்கணும், நான் என்ன சோத்துக்கு நிற்கிறதான்னு கேட்குறான். புரியுதா? அதனால் விவரமாக இருக்கிறவன் முன்னாடி இருக்க வீடியோ பாரு, இப்போ இருக்க வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்க. புரியுதா? டேய், நானாக இருக்கட்டும், இல்லை கோவிந்தராஜ் அவராக இருக்கட்டும், இல்லை பாஸ்கரண்ணன் இவங்களாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தி யாராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் நல்லது பண்ணால் நாங்கள் இருக்கல. ஏன்னா நாங்களே நல்லது செய்யணும் தான் வந்தோம். நாங்களே என்ன பண்ணோம், ஏழைகளுக்கு கொடுக்கணும் தான் வந்தோமே தவிர ஏழையோட காசை வாங்கி தின்னணும்னு நாங்கள் வர கிடையாது. புரியுதா? அப்படி இருக்க நாங்களே இவனை பற்றி தவறாக சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன்கிட்ட தவறுக்கு தவறாக சொல்கிறோம். இல்லைன்னா இவன் நல்லது பண்ணால் நான் நல்லது பண்ணுறா நாங்கள் போய்ட்டு விலைக்கு போயிருப்போம்ல. புரியுதா? அதனால் இதை பார்த்துட்ருக்கவன் உடனே நீ பார்த்து நீ திருந்தணும், நீ விட்டு வரணும், அதெல்லாம் என் பேச்சே கிடையாது. நான் ஏன் வெளியில் வந்தேங்கிறதுக்கான ரீசனை நான் சொல்லிட்டேன். இதை புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் முட்டாளாகவே இருந்துட்டு போ. அது உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருந்துட்டு தான் இருப்பான். ஸோ நீ ஏமாறுறவனா இல்லை எப்படிப்பட்டவன்னு நீ முடிவு பண்ணிக்க. இதுதான் எஸ்பி ஆஃபீஸில் நடந்த விஷயம். இது என் கண்ணில் பார்த்தேன், இவங்ககிட்ட உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது, நான் வேலைக்கு வந்தேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வெளியில் வந்தேன்னு. அப்போ அந்த யூடியூப் நபர் மேலே கொடுக்க வேண்டிய கேஸ் எல்லாமே இவன் மேலே கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கா இல்லையா? அதனால தான் சொன்னேன் முன்னாடி இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. சரியா? அப்போ இந்த 16 குற்றச்சாட்டுகளும் கீழே உள்ள இத்தனை வழக்குகளும் இந்த பூல் டிவி கண்காணி மேலே போட முடியுமா? முடியாது. தாராளமாக போடலாம். அப்போ அந்த பொண்ணு தானா அப்படிங்கிறதுக்கு, அந்த பொண்ணு பேரில் தான் கேஸ் கொடுத்தானா அப்படிங்கிறதுக்கு சின்னதாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? ஸோ பார்த்துக்க, அந்த பொண்ணு பேரில் தான் கொடுத்துருக்கான். ஃபோன் நம்பரு, அதோட வயசு, அவங்க அப்பா பேர், அது எந்த ஊர் என்னங்கிறத சொல்லி அந்த பொண்ணு பேரில் மட்டும்தான் அந்த எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான். புரியுதா? இதுதான் ஆதாரம், பார்த்துக்கோங்க. நான் பொய் சொல்ல, இதுதான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்க. இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண மாதிரி சீனை போட்டான் இந்த பூல் டிவியில் உள்ளவன். புரியுதா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு யாருமே கிடையாது. நாளைக்கு அந்த பிள்ளை கேஸில் வந்தா என்ன, எதில் போய் சிக்குனா இவமே இருக்கேன்னா இவனுடைய இதில் எல்லாமே சேஃப் ஆயிடுவாங்க. புரியுதா? இப்படி தான் அவனுடைய இது எல்லாமே இருக்குது. ஓகே.